ஹலோ கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சிறகடிக்க ஆசையோட இன்றைக்கி என்ன கதைன்னு பார்ப்போம். உனக்கு யார் தேவையில்ல வேலைலாம் பார்க்க சொன்னது? மும்பைக்கு அனுப்புவங்கன்னா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கிறிஸ்டின் ஒரு பையன் இருக்கானா? அந்த பையனை அனுப்புறதுக்காக சாருக்கு ஐடியா கேட்டார், அதான் நான் கொடுத்தேன். என் கசினுக்கு அவங்களும் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, அதனால தான் சொன்னேன் மேம் அப்படின்றாங்க. ரோகிணி அதுக்கு சரியான திட்டுறாங்க. வேலை என்னமோ அதை நீ பார்த்துக்கோ, வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. யார் ரோகிணி திட்டுறா? நான் தான் பிஐ கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. நீங்கள் தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்க மனோஜ், ஆல்ரெடி வீட்டில் வந்து சண்டை போயிட்டுருக்கு. நீங்கள் தான் இப்போ பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னா முத்து உங்களை சும்மா விடுவாரா? நீ என்ன அவனுக்கு பயப்படுற? நான் அவனுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி அவன்கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்துடாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ரவி அங்கே போனார்ல காம்படிஷனுக்காக கோவாவுக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு 2 பேரும் ஃபோன் பேசுகிறாங்க. எங்கே ரவி போனோன்னே ஃபோனே காணோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க சர்வெண்ட் வராரு, ஹோட்டலில் வேலை செய்வார். அப்புறம் பேசிவிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் சொல்லு, அதை நான் பார்த்துக்கிறேன்னு ஜெயிச்சதை காட்டுறாரு. அப்புறம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமானோடனே அவங்க அம்மா வந்து, உன் புருஷன் யார் கூட போகிறாங்க வராங்க, அங்கே வெளியே பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ரவி மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அப்பா மேலே நம்பி இருக்கார், அப்பா தான் ஃபாரின் போகிறாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லதுக்கு சொன்ன பாரு, என்ன ஏதாவது சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் ஹோட்டல் விட்டு கிளம்புறாங்க. முத்து குடிச்சிட்டு உக்காந்துருக்காரு. ஏன்டா முத்து குடிக்கிற? நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் சிஸ்டர். அப்புறம் கோச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனால் போட்டுண்டா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னு பாட்டெலாம் பாடுறாரு. எதனால கேட்டால், டேய் கிறிஸ்டி அவள் தான்டா ஃபஸ்ட்டு தத்து எடுத்துக்கணும்னு சொன்னான். ஆமாம், அப்புறம் ஏன் நான் போய் தத்து எடுக்கிறேன்னு கேட்டால் போய் எடுக்கவே இல்லை, அதான் பிரச்சனையே. இதான் காரணமாக இருக்கும், அந்த காரணத்தை தான் கேட்டால் சொல்லவே இல்லையே. அப்போ சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னுவாங்க. ஏன்டா நீ குடிச்சிருக்கியா நான் குடிச்சிருக்கேனாடா முத்து அப்படின்னு சொல்லி கேட்பான். முத்து வேணாம், இதுக்கப்புறம் நீ சொல்கிறத கேளு, அவனுக்கு அப்பா அம்மாவும் இருக்கணும் தானே நான் நினச்சி பண்ணேன், என்ன ஆனாலும் ஆகட்டும், அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து குடிச்சிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரோகிணியும் மனோஜி அவங்க அத்தால ஒன்றா உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. எப்பமா அவனை வீட்டை விட்டு அனுப்பல, நீங்கள் நல்ல பிளான் கிடச்சிச்சுமா, ஆனால் ரோகிணி தான் வேணான்னு சொல்லிட்டா. ஏன் எதுக்கு ரோகிணி வேணாம் சொன்னான் அவரு? இல்லாண்டி அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன், ஏன் நான் கேட்டால் நீ சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்பாங்க விஜயா. அதுக்கப்புறமா அது இல்லாண்டி ஆல்ரெடி வீட்டில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதனால தான் நான் வேணான்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் மீனா வரப்போ ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஜாட மடையும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி கல்யாணியாக மாறி மனோஜ் மிரட்டுவாங்க. மனோஜ் மிரண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எல்லோரும் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் எபிசோட லிங்க் கன்ஃபார்மாக சென்ட் பண்ணுறேன் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே பாய். அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.